இந்த மண்ணோடு பிணைந்த ஒரு மாபெரும் இயக்கம். அதில் எனக்கு ஒரு உறுப்பினர் சீட்டு கொடுத்து போட்டி போட வைக்கிறாங்கன்னு அவர்களால் அதை பொறுத்துக்க முடியல. இவனெல்லாம் எம்பி ஆகிறதா? இவன் போனார், அங்கே பரோட்டா போட்டார், இங்கே இட்லி போட்டார், சுட்டார். டேய், நீ போய் போராடி பாரு. நான் பேட்டன் ரைட்ஸ் கேட்கல. மக்களோட மக்களாக இந்த காரில் எத்தனையோ கொப்பளங்கள் வந்திருக்கு. பல முறை தெருவில் கொட்டு அடிக்கிற உக்கிற வெயிலில் நடந்து போயிருக்கேன். பல மக்களை சந்திச்சிருக்கேன். எல்லாம் தேர்தல்னு மட்டும் இல்லை. 1999 அந்த அந்த ஊடக நண்பருக்கு சொல்லிக்கிறேன். இங்கே பாவம் ஏதோ எலும்பு துண்டுக்காக திங்கிற ஏதோ 2 கால் பிராணியாக வாழ்ந்துட்டு போங்க. என்னால் நீங்கள் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதுன்னா நான் இன்னும் சந்தோஷப்படுறேன். என்ன மேலும் திட்டுங்க. ஆனால் என்னை தரம் தாழ்த்துற மாதிரியோ என்னை மட்டம் தட்டி நீங்கள் மேலுக்கு வரலான்னெல்லாம் அந்த ஊடகமும் நினைக்க வேணாம், அங்கே வேலை செய்யறவங்களும் நினைக்க வேணாம். மக்கள் தெளிவாக இருப்பாங்க. நான் சொல்ல வந்தது, இந்த அது எந்த அரசியல் சார்ந்த கட்சின்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு கேவலமாக என்ன, நீ எல்லாம் மனுஷனா, இவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாமா? போயும் இவர் ஒரு ஆள் தான் கிடைச்சதா உனக்கு? நீ அதிமுகனா அவரோட எடப்பாடி பழனிசாமி அவர் கால் தூசிக்கு கூட நீ ஈடு இல்லை. அதனால் புரிஞ்சுக்க. உழைச்சி முன்னேறி வந்தவங்க யாராக இருக்கட்டும், இங்கே திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், நாங்கள் பங்காளி சேர்ந்த நாங்கள் பார்த்துக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அது யார் நடத்துகிறான்னு தெரியல, தொடர்பு கொள்ள முடியல. பாஜக சார்ந்த ஒரு ஊடகம்னு நினைக்கிறேன். இருந்துட்டு போங்க. இந்த மண்ணுக்கு சம்பந்தமில்லாத ஒரு இயக்கத்தை இங்கே வேறு ஒன்றை நாங்கள் விடமாட்டோம். நீ எங்கேருந்து வந்த, உன் பாரம்பரியம் என்ன, இன்றைக்கி சிஏஏன்னு போட்டு குடியுரிமை சட்டம்னு போட்டுட்ருக்கீங்களே, உங்கள் குடியுரிமை என்ன? நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? என் பாட்டை 800 வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருக்கான். இந்த நாட்டு பூர்வ குடிகள் நாங்கள், இஸ்லாமியர்னு சொல்லலை. தாழ்த்தப்பட்டவர்கள், தலித்துகள், இப்படி எத்தனை மக்கள். அதாவது இந்த இடையிலே ஒரு தொலைக்காட்சியில் பார்க்குற விளம்பரம் அதிகமாக, அதில் தான் இப்போ பிரதமர் மோடி அவர்களது வருது. மேரா பாரத் மேரா பரிவார். அதாவது ஒரு வெறியோட ஒரு பிரதமர் பேசுகிறார். அதன் பொருள், என் பாரதம் என் குடும்பம். நாங்களும் சொல்கிறேன், அதே தொலைக்காட்சியில் நீங்கள் ஒளிபரப்புவீங்க. ஹமாரா பாரத் हमारा भारत हमारा परिवार. हिंदू मुस्लिम सिख ईसाई सब के शान. इंडिया है महान. इंडिया महान. हमारा भारत सबका भारत. Each for all for each. We the people of India. அதுதான் இந்துஸ்தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.